குழந்தைக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக வச்சுட்டு போயிருக்கார் வள்ளல் பெருமான். இதுக்கு புரியாமல் நிறைய பேர் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை பிடிச்சிக்கிட்டு படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதவன் ஏட்டை கெடுத்தான்ற மாதிரி ஒவ்வொரு கருத்தை பிடிச்சிட்டு வள்ளலார் அதை சொன்னார் இதை சொன்னார் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குழம்புறதெல்லாம் மற்றவனையும் குழப்பிட்டு நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க. சிந்திக்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். அதை தான் வள்ளல் பெருமான் கடவுள் உண்மை யார் என்று தெரியாதால் வந்த போச்சல் பாடல். கடவுள் யார்? எல்லா வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், ஞானிகள், மகான்கள் பல பேரில் பல உருவங்களில் எந்த மாதிரி காட்டினாலும் ஒரே இறைவன் தான். எல்லாத்துலேயும் எல்லாரும் இறைவனை ஜோதி வடிவாக தான் வணங்கியிருக்கிறாங்க. பைபிளில் தேவன் ஒளியாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. குரானில் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் ஒளியாக தான் காட்சி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் எல்லாரும் இறைவனை மாசற்ற ஜோதி, காண்பரிய பேர் ஒளியே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சொன்னதை குழந்தைகளுக்கு புரியறதுக்காக பல உருவங்கள்லையும் பல பெயர்கள்லையும் வச்சு நமக்கு காட்டியிருக்காங்க. ஒரு சடங்கு சம்பிரதாயமாக வச்சு காட்டப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த இறைவன் ஜோதியாக இருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்.